ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு கேம் போர்ட் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய கார்ட்போர்டு அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண முடியாது. அதனால் வந்து 2 பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அப்படியே இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய கார்னர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 சைடையும் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ திரும்ப வந்து க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பேப்பரை இதே மாதிரி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட சார்ட் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்லையே, அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். முன்னாடி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இதையும் கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு லைன் போட்டுக்க போகிறோம். ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது இதில் ஏதாவது ஒரு சைடில் இந்த மாதிரி 4 சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 4, 8, 12, 16, 20 அந்த மாதிரி. இப்போ மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். அதையும் லைன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்பர்ஸ் தான் எழுத போகிறோம். இந்த மாதிரி 6னா அந்த சைட்லேருந்து 7 ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்ப இங்கே முடிக்கும்போது இந்த சைட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். 13 இப்படி ஜிக்ஸாக்காக போகிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து சன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷ் இருக்குல்லையே, அது நம்மளுக்கு ரீச் ஆகிறது வந்து சன் தான். இந்த கேம் கிட்டத்தட்ட ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி தான். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போது இதுக்கு ஏதாவது ஐஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அங்கங்கே க்ளவுட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 12 ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறமா 17, அதுக்கப்புறம் 22. இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு மாதிரி கூட வேறு பிளேஸில் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளவுட்ஸையும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சஸ் அப்படின்னா கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளவுட்ஸ்லேருந்து ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ 12லேருந்து 1க்கு வர மாதிரி ட்ரா பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி அடுத்ததாக 17லேருந்து 7க்கு போகிற மாதிரி ட்ரா பண்ணுறேன். இதே மாதிரி தான் இப்போ 22லேருந்து அதுக்கப்புறம் 4க்கு வருது. அப்புறம் 24லேருந்து 11க்கு வர மாதிரி. இந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த க்ளவுட்ஸ்லேயும் நம்ம வந்து ஐஸ் அண்ட் மவுத் இது வந்து கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேடாக இருக்குன்னா அந்த மவுத்தை இன்வெர்ட்டடாக ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோதான். ஸோ ஸ்னேக்குக்கு பதிலாக இந்த க்ளவுட்ஸ் தான் இருக்க போகுது.
நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதோட width வந்து 2 சென்டிமீட்டர். இப்போது இதில் ரெயின்போ மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், அப்படின்னா ஷேட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் லைன்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா 2 சைடும் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2ல் இருந்து 15க்கு போகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 5ல் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து 18க்கு போகிற மாதிரி உங்களுக்கு எந்த லென்த்துக்கு இது தேவைப்படுதோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ 25ல் இருந்து 33க்கு போகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு டோக்கன்ஸ் அப்படின்னா காயின்ஸ் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேருந்தும் இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஏதாவது கேரக்டர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டோக்கன் ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பிளேயர்ஸ் நம்ம விளையாட போகிறோமோ அத்தனை டோக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பர்லேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த ரெயின்போஸ் தான் லேடர் மாதிரி இருக்க போது. இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு டைஸ் தேவை. டைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி 2 வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா நீங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணலாம். ஸோ ஸ்னேக் அண்ட் லேடருக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் இந்த கேமுக்கும். சில பேர் வந்து 1 போட்டால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு விளையாடுவாங்க, சில பேர் வந்து 6 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி ரூல்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி விளையாடிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி டைஸ் போட்டுட்டு மூவ் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி ரெயின்போவில் போயாச்சுன்னா நம்ம மேலே போயிடலாம். இப்போ 5 விழுந்திருக்கு, அதனால இது வந்து ரெயினில் போகுது இல்லையா. ஸோ அந்த க்ளவுட் வழியாக வர ரெயினில் திரும்ப கீழே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி க்ளவுட்ஸ்க்கு வந்துச்சுன்னா ரெயின் வழியாக அது எங்கே போய் முடியுதோ அந்த நம்பருக்கு வந்துடணும். ரெயின் போனால் அது எங்கே போதும் அங்கே வந்து நம்ம மேலே போயிடலாம். இது வந்து 2 பிளேயர் இல்லை, நீங்கள் 4 பிளேயர் வரைக்கும் விளையாடலாம். இப்போ நம்மளுக்கு சன்னை ரீச் பண்ணணும்னா 2 தேவை, ஆனால் 3 விழுந்திருக்கு. ஸோ மூவ் பண்ண முடியாது. 2 விழுந்தால் தான் மூவ் பண்ணியிருக்க முடியும். இப்போ 2 விழுந்தாச்சு. ஸோ சன்னையும் ரீச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட்டு சன்னை ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். கண்டிப்பாக உங்கள் சிப்லிங்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.